equipotential surfaces are shown in figure, then the electric field strength will be. So இந்த டயக்ராம் பார்த்தோன்னே ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் நமக்கு 2 பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் கேட்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே நமக்கு என்னப்பா தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். கரெக்டா? அது ஒரு பாயிண்ட். அண்ட் electric field is in the direction of decreasing potential. So potential decrease ஆகிற இடத்துல electric field வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ பொட்டன்ஷியல் எந்த பக்கமாக டிக்ரீஸ் ஆகுது, டயக்ராம் பார்த்தோம்னா இது 30 வோல்ட், இது 20 வோல்ட், இது 10 வோல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக இந்த சைடு தான் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு இருக்க முடியாது. அதே மாதிரி அதனுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இதுன்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு பர்பண்டிகுலர் வரையணும். பர்பண்டிகுலர் வரைஞ்சோம்னா அது எந்த பக்கமாக இருக்கும், நமக்கு வந்து இந்த பக்கமாக இருக்கும். ஸோ ஒன்னொன்றுக்கும் நீங்கள் பர்பண்டிகுலர் வரைஞ்சிங்கன்னா அது வந்து எல்லாமே பர்பண்டிகுலராக பாஸ் பண்ணுற மாதிரி வரையணும், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து என்னது, நான் கரெக்டாக வரையில, பட் வந்து உங்களுக்கு வந்து பர்பண்டிகுலர் வரைஞ்சிக்கணும். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன். கரெக்டாக பர்பண்டிகுலராக இருக்கும்போது இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது ஈஸி. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, மைனஸ் டிவி பை டிஆர் அல்லது மைனஸ் டெல்வி பை டெல்ஆர். கரெக்டாக? இல்லை, இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், 2 விதமாக பண்ணலாம்ப்பா. டெல்ஆர் கண்டுபிடிச்சிட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். ஓகே, ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கு ஆர் என்னது, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். அதை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம். சரி, 2 மெத்தடும் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா இது 30 டிகிரி. ஓகேயா? இது வந்து 30 டிகிரி, இது 90 டிகிரி. நமக்கு என்ன வேணும், நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் இதுதானே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது இ. ஓகேயா? இது ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்போ இதுக்கு நான் ஏபின்னு நேம் கொடுத்தேன்னா எனக்கு ஏபி வேணும் இந்த ட்ரையாங்கிளில். அப்போ 30 டிகிரிக்கு இது என்ன இருக்குது, ஆப்போசிட் சைடு இல்லையா ஏபி. அப்போ ஆப்போசிட் சைடுனா sin 30 கண்டுபிடிங்க. sin 30 வில் பி ஈக்குவல் டு ஏபி பை மேம். அப்போ இந்த பாயிண்ட் என்ன அவங்களே கொடுத்துருக்காங்க டயக்ராமில் பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது, ஒன்றுக்கும் 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர். அப்போ ஒரு இதுக்கும் நடுவில் என்னது 10 சென்டிமீட்டர். அப்போ 10 × 10⁻². அப்போ உங்களுக்கு என்ன வரும், இங்கே 10⁻−1, இங்கே sin 30 என்னப்பா 1/2. ஸோ ஏபி. ஓகேயா? ஸோ 1/20ங்கிறது என்னது, ஏபி ஈக்குவல் டு 1/20. இப்போ ஏபிங்கிறது தான் நமக்கு என்னது டெல் ஆர். கரெக்டா? ஸோ டெல் ஆர் வில் பி ஈக்குவல் டு 1/20. ஸோ இ என்னது, மைனஸ் டெல்வி. ஒரு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு இன்னொரு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கு என்ன டிஃபரன்ஸ், 10 வோல்ட். கரெக்டாக? ஈக்விபொட்டன்ஸ் 10 வோல்ட் டிஃபரன்ஸ். அப்போது நமக்கு -10 பை இங்கே வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, நமக்கு வந்து 1/20. சரியா? அப்போ நமக்கு என்ன ஆகும் உங்களுக்கு, 200 வோல்ட் -200 வோல்ட் பர் மீட்டர் வரும். பட் இப்போ வந்து நமக்கு வந்து மேக்னிடியூட் கொடுத்துட்டு டைரக்ஷனுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 120 அலாங் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். அப்போ இந்த மைனஸை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். மைனஸ்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ வந்து இது 30 டிகிரினா என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து பொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து இது. ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது, இது 30, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் தானே எல்லாமே, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். அப்போ என்ன இது, ஸோ 30 + 90 120 இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 120 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சஸ்.